ஹாய், இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் வீடியோ கிடையாது. முழுக்க ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ. என்ன அப்படின்னா, எஸ்டர்டே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். லைக் இதுதான் அந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பட் நான் அதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நான் ஷார்ட்ஸ் எடுக்கும் போது இட் கேம் லைக் 3 minutes 30 seconds. பட் யூடியூபோட இது என்னென்னா 3 minutes மட்டும்தான் நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நான் இன்னொரு டேக் எடுக்கலாம், லைக் இன்ஃபர்மேஷனை கன்ஸ்ட்ரைன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஜஸ்ட் டேரக்ஷன் மட்டும் தானே, ஸோ ஜஸ்ட் அந்த க்ளூவோட விட்டுட்டேன், ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பீப்புள் ஹேவ் கமெண்டட் கரெக்டாக அந்த ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி அது அவங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியா யூஸ் பண்ணி டவுன் அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ அப்ரிஷியேட் தோஸ் பீப்புள். பட் ஸ்டில் சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதில் டவுட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் தே ஹேவ் மேட் த கான்வர்சேஷன் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ அது வந்து ரொம்ப ஃபைன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அது இடத்துல ஒரு நல்ல விஷயந்தான். பட் இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, யூ ஆர் மேக்கிங் ஏ கான்வர்சேஷன் வித் அனதர் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுக்கும் ஒரு டே இருக்குது. ஸோ அவங்களுக்கும் தே ஆர் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் நீட். ஸோ நம்ம அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப சட்டிலாக ஹேண்டில் பண்ணோம். லைக் நம்ம ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட நமக்கு வந்து அதட்டி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, லைக் அவங்க இட் மே அஃபெக்ட் தியர் மென்டல். தெரியல, நான் சொல்கிறது வந்து ஒரு பர்டிகுலரையோ ஒரு இண்டிவிஜுவலையோ நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பலை. ஜஸ்ட்டு அனதர் ஹேண்ட் இன்னொரு மொபைல் வச்சுருக்கவங்களையும் நம்ம யோசித்து கமெண்ட் பண்ணோம். ஓகே ஃபைன். பட் அது வந்து நான் அட்வைஸ் பண்ண வரல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பூமர். சரி, ஓகே. இப்போ டவுட் கிளாரிஃபிகேஷன் போகலாம். என்ன அப்படின்னா, ஏன் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொன்னேன் அப்படின்றதுக்கும் இருக்குது. அண்ட் இவரோட டவுட்ஸுமே மீன்ஸ் இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸுமே ரொம்ப வேலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்ன அப்படின்னா, பட் isn't left hand rule is for when there is a current carrying conductor? No. Here there is no conductor but only electric and magnetic fields. Left hand rule is not applicable here. Please check properly. Said okay, fine. And if you use left hand rule, the direction of the magnetic force would be in the right side, okay, east direction, which is counterintuitive because when the suspended charge is is propelled towards left, the acceleration increases by 3-fold towards west. That clearly indicated that the force is in the direction of west, not east. Actually, நான் அவரோட இந்த லாஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு ஸ்டேட்மெண்ட். லைக் அவர் அந்த கொஷினை இப்படி இன்டர்ப்ட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்திருக்காருன்றதுக்கு இதுக்கு ரியலி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலி ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இருக்கும்போது அது வெஸ்ட்டில் A0 அப்படின்ற ஒரு ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் பிக்சரில் ப்ளே ஆகும் போது 3A0 அப்படின்ற ஒரு ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது இனிஷியலி. அப்போனா என்ன அர்த்தம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்சோ சப்போர்ட்டிங் த பார்ட்டிக்கல் டு மூவ் இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அதுதான் அவர் இந்த இடத்துல சொல்ல வராரு. ஸோ தட் இஸ் வெரி குட். பட் இந்த இடத்துல என்னென்னா, இப்போது நான் சொல்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் கம்மிங் கரெக்ட்லி. என்னென்னா, லெட்ஸ் சே இட்ஸ் மை லெஃப்ட் ஹேண்ட். அண்டு ஃபஸ்ட் டவுட்டுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். செகண்ட் டவுட் வந்து இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது ஐ எம் ஃபேஸிங் நார்த். ஓகே, நான் நார்த் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டேரக்ஷனில் எனக்கு வெஸ்ட் டேரக்ஷன் இருக்குது. சரி, ஓகே ஃபைன். ஸோ அவரே சொல்லிட்டாரு ஃபோர்ஸ் ஹேஸ் டு பி இன் த வெஸ்ட் டேரக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபைன். திஸ் இஸ் த கரண்ட் சார்ஜ் டேரக்ஷன். ஓகே, திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டேரக்ஷன், திஸ் இஸ் ஃபோர்ஸ் டேரக்ஷன். ஸோ நான் அப்படியே மாற்றினேன்னா, ஓகே, நமக்கு அந்த இடத்துல டக்குன்னு கை வராது. பட் லெட்ஸ் டூ இட். இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் வந்து வெஸ்ட் டேரக்ஷனில் இருக்குது. அண்டு கரண்ட் வந்து நார்த் டுவர்ட்ஸ் யூ. நான் நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நார்த்தில் இருக்குது. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கம்மிங் டவுன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டவுனில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரூம் பற்றி தான் கொஷினும் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இட் இஸ் கம்மிங் கரெக்ட்லி வித் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ தட் இஸ் த ஆன்சர். டவுன்வர்ட் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இட் இஸ் கம்மிங் ப்ராப்பர்லி ரைட்லி, ஃபைன். ஸோ செகண்ட் டவுட்டில் வந்து ஐ திங்க் ஐ எக்ஸ்பிளைன்ட் வெல். பட் இன்னும் நான் ஏன் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, தேர்ட் என்னன்னா, and how is induced current possible when there is no conductor here? Please check your information. You had me confused for a second. ஓகே, அதாவது கண்டக்டரே இல்லை, அப்புறம் எப்படி லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம்? ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிக்கும் போதே ஐ திங்க் தெரில உங்களுக்கு இப்போ சிலபஸில் இருக்கான்னு தெரில. ஐ திங்க் மோட்டார்ஸ் அஸ் வெல் அஸ் ஜென்ரேட்டர்ஸ். மோட்டார்ஸ்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம், ஜென்ரேட்டர்ஸ்க்கு வந்து ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் ஏன் ரீசன் அப்படின்றது இருக்குது. வில் டிஸ்கஸ் இட் ஆன அந்த வீடியோ. இப்போது ஏன் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், இட் இஸ் நாட் ஃபார் திஸ் கரண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் கரண்ட்டுக்கு இதுக்கு மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுமானா கிடையாது. ஆக்சுவலி தீஸ் ரூல்ஸ்
எனக்கு தெரிஞ்சு இந்த ரூல்ஸ் ஆர் மேட் டு ரெப்ரசன்ட் வெக்டர்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங்ஸ் வந்து we can implement this to ACs, motors also, generators also அப்படின்னு கொண்டு வந்தார். பட் ஜென்ரலி இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இஸ் ஃபார் வெக்டர்ஸ். என்ன அப்படி சொல்கிறேன்னா, லெட்ஸே இதுதான் என்னோட 3 fingers, உங்களுக்கு அந்த மாதிரி 3 fingers இருக்கும். என்னென்னா லெட்ஸே இது வந்து வெக்டர் 1, இது வந்து வெக்டர் 2. நீங்கள் வெக்டர் 1ஐயும் வெக்டர் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்டன்ட் வெக்டர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இஸ். ஸோ இட் இஸ் நாட் மென்ட் டு பி ஒன்லி ஃபார் கரண்ட் இன் அ கண்டக்டர், இல்லை சார்ஜ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது அந்த இடத்துல மட்டும் நம்ம அது அப்ளிகபிள் அப்படின்றது யோசிக்கக்கூடாது. இட் இஸ் ஜென்ரலி ஃபார் வெக்டர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லெட்ஸே இது வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஐ திங்க் I இன்டூ L cross B. இந்த L அப்படின்றது கரண்ட் எலமெண்ட்டு. அஸ் அக்கார்டிங் டு ஹிம் ஐம் சேயிங் கண்டக்டர் வச்சு சொல்கிறேன். கண்டக்டரில் ஒரு கரண்ட் போகுது, அந்த கரண்ட் வந்து நம்ம வெக்டர்னு எடுக்க முடியாது. ஸோ நம்ம கரண்ட் எலமெண்ட், அதாவது அந்த கரண்ட் எந்த டேரக்ஷனில் போகுதோ அந்த எலமெண்ட்டை L வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், B வெக்டர். இங்கே பாருங்கள், இந்த L cross B, லெட்ஸே இது வந்து L, இது வந்து B. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து F டைரக்ஷன், அதாவது F டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வாட் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இஸ். சிமிலர்லி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சாரி, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த மார்க்கர் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து X, இது வந்து Y, இது வந்து Z. நமக்கு தெரியும், அதாவது X கேப் கிராஸ் Y கேப் ஈக்குவல் டு Z கேப். அண்டு நிறைய பேர்த்துக்கு வந்து இது XYன்னு படிக்காமல் சில பேர் இந்த XYZன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபஸ்ட் வெக்டர், இது வந்து செகண்ட் வெக்டர். ஸோ ஃபஸ்ட் வெக்டர் வில் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் X கேப். ஸோ இட் இஸ் ஆன் டுவர்ட்ஸ் us. அண்ட் செகண்ட் வெக்டர் இஸ் Y வெக்டர் விச் இஸ் ஆன் திஸ் டைரக்ஷன். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து Z கேப் கரெக்டாக வருது. உங்களுக்கு புரியுதில்ல, லைக் நான் இந்த டயக்ராம் போட்டதுக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரதுக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஆஃப், திஸ் இஸ் த ஆக்சுவல் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்டுக்கு இன்னொரு யூஸும் இருக்குது. சரி, ஓகே. சிமிலர்லி இந்த பாருங்கள், சப்போஸ் நீங்கள் XY வந்து இந்த மாதிரி அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் படிச்சிருந்தீங்கன்னா சிமிலர்லி சேம் XY ஈக்குவல் டு Z கேப். நீங்கள் XY மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ட்ரிக்னாமெட்ரி மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். XYZ கேப். இங்கே பாருங்கள், XYZ கேப். ஸோ இட் இஸ் டுவர்ட்ஸ் us. ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் அப்ளிகேஷன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட். அது வந்து நம்ம வந்து ஃபோர்ஸு, கரண்ட்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது. சிமிலர்லி நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் நீட் ஃபிசிக்ஸ் டாபிக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் கிவன் த ஆன்சர் டு த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் நம்ம கண்டக்டர் எல்லா பட் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, எகெயின் கண்டக்டருக்கு மட்டும் கிடையாது, அண்டு ஃப்ரீ சார்ஜ்க்கு மட்டும் கிடையாது, யூனிவர்ஸில் எந்த வெக்டர் மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் இது தான். அண்டு இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபார் ஃப்ரீ சார்ஜ். என்னென்னா, இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஐ திங்க் Q இன்டூ V cross B. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல V அப்படின்றது இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை L. ஸோ நீங்கள் கரண்ட்டோட டைரக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த எலக்ட்ரான் எந்த எந்த டைரக்ஷனில் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சேம் தான். ஏன்னா ஜஸ்ட் யூ ஆர் ரீப்ளேசிங். அண்ட் இதோட பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதுலேருந்து தான் வில் டெரைவ் திஸ். ஸோ அந்த டெரிவேஷன்ஸ் ப்ராப்பராக படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷன் எங்கே இருந்துச்சுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். அந்த கண்டக்டர் வந்து நீங்கள் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸாக மூவ் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இது வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட். அண்டு நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, யூஆர் ஜஸ்ட் வாட் டு சே லைக் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. பட் இட்ஸ் மை டியூட்டி டு எக்ஸ்பிளைன். ஸோ அதனால தான். அண்டு இந்த இடத்துல வந்து நான் ஒரு இண்டிவிஜுவலையோ ஒரு சிங்கிள் பர்சனையோ சொல்லணும் அப்படின்றது என்னோடய இது கிடையாது, எய்ம் கிடையாது. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். எனக்கு வந்து ஐ காட் அ மெயில் ஆல்சோ லைக் ஹவ் யூ ஆர் சேயிங் தட் அது மாதிரி. ஸோ இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி to give the explanation. So I'm here to give the explanation and I gave the explanation. ஸோ அவ்வளோதான். சரி, உங்களுக்கு இது இப்போ தான் நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்றதா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நான் வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு உங்கள் ஸ்டடி குரூப்புக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ. அண்டு ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல், அதுக்கும் நான் இந்த வேணால் ஒரு கொஷின் சொல்கிறேன். ஏன் ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார் டைனமோ ஆர் ஜென்ரேட்டர், அந்த இடத்துலையே நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணாமல் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் எகெயின் அந்த இடத்துல யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா we can do one more video. Thank you.